அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலம் கிச்சிபாளையத்தில் உள்ள ஸ்ரீ அங்கு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி மாசி திருவிழாவினை மிக எழுச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அந்த வகையில் மாசி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நாட்டு விழா தொடங்கப்பட்டது. சேலம் கிச்சிபாளையம் செல்வ விநாயகர் இணைந்த கைகள் நண்பர்கள் குழு, கந்தக்குடில் நண்பர்கள் குழு மற்றும் ஸ்ரீ அங்கு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதற்கட்டமாக திருக்கோவிலில் வீட்டில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முகூர்த்தக்கால் நடைபெற்றதைத் தொடர்ந்து அங்கார அங்காயி மற்றும் பரிவார தெய்வங்கள் பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் அந்த பகுதியின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. திருக்கோவிலில் முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வு பக்தர்களின் சரண கோஷங்களுக்கு இடையே விமர்சையாக நடைபெற்றது. பரிவார தெய்வங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. எல்லா தெய்வத்தோட இந்த அங்காளம்மன் சிறப்பான தெய்வம். ஏன்னா ஊருக்குள்ளே மாறியாக இருக்கவங்க கூட தேரில் தான் வருவாங்க. ஆனால் அந்த அம்மா காலியாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே போய் பூஜை வாங்குற தெய்வம் ஒன்று. ஆனால் அதே மாதிரி எல்லாமே நான் மாடை மாளிகை பொருள் அதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த அம்மா தான் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்மளுக்கு சொர்க்கம் அப்படின்றக்கோசரம் மயானத்திற்கு ஈசனை தேடி இந்த அம்பாலே போனதான் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் மாசி மகா சிவராத்திரி 300 நாள் வனவாசம். அப்படின்னா 300 நாள் நம்ம சேர இந்த மற்ற சாமிகளாம் கூட வெளியே வரும். இந்த அங்காளம்மன் பொறுத்தவரையிலுமே 350 நாளுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வெறும் 15 நாள் மட்டும்தான் படி தாண்டுவாங்க. அந்த படி தாண்டும் போது நெருப்பால் தான் தாண்டுவாங்க. காரணம் என்னன்னா, அழியா பத்தினி நான் தாட்சாயினி நெருப்பில் உதிச்சு திருப்பில் வந்ததுனால நெருப்புலேருந்து இருந்துச்சுனால வெறும் 15 நாள் போர் மட்டும்தான் இந்த அம்மா. அந்த நாளில் தாமதமாக திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, புத்தக எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்க கூட இந்த நாள் இந்த நொடின்னு சொல்லிட்டா அவங்க மண்டிட்டு உட்காந்தா போதும், மனசில் அத்தனை குறையும் சொல்லிடுவான். அதுதான் அசாத்தியமான தெய்வம் உண்மை. இதனால தான் இந்த மயானக்குள் அன்னைக்கு ஆடு, கோழி, கருமுட்டை இதெல்லாம் கொடுத்து அவங்க நேர்த்தி கடையில் செலுத்திக்கிறாங்க. இந்த மயானக்குள்ள வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லும் ஒவ்வொரு மாதிரி நடத்தப்பட்டாலும் சேலத்தில் மட்டும்தான் அந்த புராணத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி நடத்துது. அதுக்கு என்ன காரணம்? உண்மையான சொல்ல போனால் இந்த மயானக்குள்ளை வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு 80வது வருஷம் சுதந்திரம் நடந்தது நோட்டீஸ் வச்சுருக்கோம். நிறைய எங்களுக்கு திருப்பி 80வது வருஷம் நாங்கள் செய்கிறோம். இப்போ எங்களுக்கே ஒரு கஷ்டம் இருக்குன்னா, இப்போ அம்மன் வேஷம் தான் போடுறாங்க. இந்த சபரிமலைக்கெல்லாம் போனால் எப்படி முதல் கன்னிசாமி அடுத்து அப்படின்றாங்க. ஆனால் இந்த மயான கொலையை மட்டும் எடுத்தோன்னு அம்மன் வேஷம் தான் போடுன்றாங்க. ஆனால் எங்கள் காலகட்டத்தில் கொண்டு கொடுத்தோம் அப்படி இல்லை. முன்ன பிள்ளை பாவாடாயம் வேஷம் தான் போடணும். பையன் வேஷம் போட்டு அம்மன் அருள் வாங்கின பின்னாடி அம்மன் வேஷம் போடணும். இவங்க எடுத்தோடனே அம்மன் வேஷம் போடுறாங்க. அவங்க உக்கிறதுக்கு ஆகுமா? எனக்கு 40 வயசு ஆகுது. நான் 30 வயசு பாவாடா வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மன் வேஷமே போட்டேன். ஆனால் இப்போ எடுத்தோன்னே அம்மன் வேஷம் மட்டும் தான் போடுவேன்றாங்க. ஆனால் அப்படி அம்மன் வேஷம் போட ஒரு கஞ்சிலையும் கவாலமும் வாங்கிட்டு போனவங்க யாருமே சரியாக திருவிழா செய்கிறதே இல்லை. இந்த வருஷம் செய்கிறாங்க, அடுத்தது உடஞ்சிட்றாங்க. காரணம்னா முறைப்படி நிகப்படி செய்கிறது இல்லாத காரணம் தான். அதே மாதிரி அங்காளம்மன் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப அசைவமான அங்காளம்மன் மாதிரி செய்வமான ஒரு தெய்வம் எதுவுமே இல்லை. அங்காளம்மன் கோயிலில் நந்தி இருக்கும், எங்கள் கோயிலையும் நந்தி இருக்குது. இப்போ அங்கே எங்கள் அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கும். நந்தி இருக்கிறதெல்லாம் சிவன் இருப்பார், சிவன் இருக்கிறதெல்லாம் அம்பாள் இருப்பார். அப்படிங்கும்போது அந்த அங்காளம்மனுக்கு உகந்தது என்ன தெரியுமா? பால், பழம், பச்சரிசி, நாட்டு சக்கரை. இதை கொடுத்தா பச்சை குழந்தையோட மோசமாக இறங்கி வந்து நீங்கள் கேட்டது செஞ்சுருவான். இது ரொம்ப உகந்தது. அதுலேயும் சேலத்தில் எல்லா ஊரோட சேலத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அந்தளவுக்கு மக்கள் மனிதர்கள் அங்காளம்மன் புகுந்துட்டான். கேட்க வரது கொடுத்துட்றான். மாசி திருவிழாவுக்கு இன்றைக்கி முகூர்த்த காலம் நடத்துருக்கு. தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் மாசி இந்த மாசி மகாசிவராத்திரி முன்னிட்டு இன்றைக்கி தான் கொடியேற்றுவாங்க. ஏன்னா பூர்ண சந்தை இன்றைக்கி அமாவாசை வருமா சந்திர வருமானு கேட்டிருப்பாங்க இல்லையா அபிராமி சுந்தரி. அந்த நாள் தான் இந்த நாள். இன்றைக்கி அமாவாசை. ஆனால் தன்னோட பக்தனுக்கோசரம் தன் காதில் இந்த கனியை எடுத்து போட்டதுனால இன்றைக்கி பௌர்ணமி மாறிச்சு. அந்த பௌர்ணமி நினையாத நாளால் தான் அங்காளம்மனுக்கு பௌர்ணமி மட்டும் தான் கொடியேற்றுவாங்க. அது இந்த நாள் நடத்துனது. உங்கள் பேர்? பன்னீர்செல்வம்.